நாய் எங்கே அடித்தாலும் காலைத்தான் தூக்குமென்று ஒரு பழமொழி இருக்குது. அது என்னமோ உண்மை என்ற மாதிரி தான் எனக்கு இப்போ கிட்டடியில் நடக்கிற விஷயங்களை பார்க்க எனக்கு தெரியுது. என்ன நடந்தாலும் அரசாங்கத்தை விமர்சிக்கணும் நினைக்கிறாக்கள் இருக்கும் தானே. எல்லாரும் ஒரு சம்பந்தமே இல்லாமல் நான் இருந்திருந்தால் அமெரிக்காவோட கதைச்சு அடிக்காமல் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஷர்ட்டு நான் ஒரு 4-5 வருஷமாக வச்சுருக்கேன். இதை எறியணுமோன்ட்டு தேவையா இல்லை, புதுசாக தான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போட்டு கொண்டு போகலாம். அல்லது அனுர அரசாங்கத்தின் மீது என்ன வேணும்ன்றதான் கேள்வியாக இருக்குது. என்னடா ஏதோ இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள் எல்லாம் யாருடையது? அமெரிக்காவினுடைய. ஸோ அவர்கள் நினைச்ச மாத்திரத்தில் 31 நாட்களும் 36 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருக்குன்னு சொன்ன அரசாங்கம் அதுக்கும் சேர்த்து தானே விலையை கூட்டியிருக்கண்டா. நீங்கள் 2019க்கு வந்தீங்களா? இந்த 2019 கொரோனாண்ட நோய் ஆரம்பிக்க முன்னமே சூரிய கலங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது, நிறைய எலக்ட்ரிக் பைக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த எலக்ட்ரிக் பைக் எல்லாத்தையும் விற்கலாம் தானே. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட தங்க பிஸ்னஸ்கள் அவர்கிட்ட ஒரு மாளிகையே இருக்குது தங்கத்தில். இந்தியாவிலும் இப்போ பெட்ரோலுக்கு சனம் லைனில் நிற்குது. யூரோப்பில் 2.6 யூரோ அப்படி, அது 2.6 2.3 யூரோ, கிட்டத்தட்ட இலங்கை காசில் 666 ரூபாய்க்கு யூரோப்பில் பெட்ரோல் அடிக்கிறாங்க. வணக்கம் மக்களே. நாய் எங்கே அடித்தாலும் காலைத்தான் தூக்குமென்று ஒரு பழமொழி இருக்குது. அது என்னமோ உண்மை என்ற மாதிரி தான் எனக்கு இப்போ கிட்டடியில் நடக்கிற விஷயங்களை பார்க்க எனக்கு தெரியுது. என்ன நிறுவனம், என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்கோடு வந்திருக்கிறீங்களேன்னு யோசிக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் ஈரானுக்கும் யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்து கொண்டு இருக்குது. இதில் எங்களோட பெட்ரோல் லைன், அதே மாதிரி அந்த ஈரான் கப்பல் தாக்கப்பட்ட விஷயங்கள், என்னென்ன பிஸ்னஸ்கள் இதுக்கு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. எங்களோட அரசியல்வாதிகளும் என்ன கதைக்கிறேன்னு தெரியாமல் அந்த குதப்பி பிதற்றி கொண்டு நிற்கணும். ஸோ இதுகளை பற்றி ஆராயிரதும், இந்த யுத்தம் எவ்வளோ காலத்துக்கு போகுது, இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஒரு அலசுற ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் வேறு பொதுவாக ஒரு காமன் ஐடியாவில் கேள்விப்படாத நிறைய விஷயங்களை நான் இந்த காணொலியில் கதைக்கலாம், உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு இருக்கிறேன். இது தொடர்பாக உங்களோட கருத்தை மறக்காமல் நீங்கள் சொல்ல வேணும். நான் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்காது. நீங்களும் உங்களுடைய கருத்தை இல்லை நிறுவன் இது இப்படியும் இருக்கும் அண்டு உங்களுடைய பாயிண்ட்ஸையும் நீங்கள் கருத்தாக சேர்த்துக்கொள்ளலாம். மறக்காமல் இந்த தமிழ் இன்டர்நெட் இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தா மேலதிகமான நிறைய வீடியோக்கள் நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து யூடியூப்பினுடைய அந்த அல்காரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கும். நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இந்த ஈரான் யூஎஸ் என்ற சண்டை போய்கொண்டு இருக்குது. கிட்டடியில் ஈரானுடைய ஒரு கப்பல் உண்டு இந்தியாவில் ஒரு பயிற்சி முகாமில் பங்கு பெற்றிட்டு வரைக்கும் நீர்மூழ்கி தாக்குதலுக்குள்ளாகி அழிக்கப்பட்டது தெரியும். இதுக்கு பிறகு எங்கள்ட நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள், நான் யாருன்னு எல்லாம் சொல்லல, இந்த அரசாங்கத்துக்கு அந்த என்னென்னு சொல்கிறது, நான் எங்கே அடித்தாலும் காலை தூக்கும் பண்ண மாதிரி என்ன நடந்தாலும் அரசாங்கத்தை விமர்சிக்கணும் நினைக்கிறாக்கள் இருக்கும் தானே. எல்லாரும் ஒரு சம்பந்தமே இல்லாமல் நான் இருந்திருந்தால் அமெரிக்காவோட கதைச்சு அடிக்காமல் பண்ணியிருப்பேன், என்னட்ட இது தந்திருந்தால் அந்த பொறுப்பை என்ன கப்பலில் தொடவே விட்டுருக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு கணக்க கதைகள். என்னண்டா சிரிப்பு வரும். அந்த பெரிய ரவுடிகளுக்கெல்லாம் சின்ன ரவுடிகளை பார்த்துட்டு பாவம் பார்த்து விட்டுட்டு போகிறது. அதேமாதிரி தான் அமெரிக்காவும். இந்த உலகத்தில் 1940-48 அந்த 50களுக்குள்ளேயே அணுகுண்டை தயாரித்து வைத்திருந்த ஒரு நாடு தான் அமெரிக்கா. இன்றைக்கு நான் அமெரிக்காவுக்கு சார்பாக கதைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடும். டெக்னாலஜி வைஸாக இனி இல்லைன்ற ஒரு மேம்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எல்லாருடைய டேட்டாவும் மொபைல் என்ற ஒரு விஷயத்துக்களால் வந்திருக்குது. சரி, ஈரானை சேர்ந்த ஒருவர் ட்வீட் பண்ணுறாராம், இப்படி எல்லாம் யுத்தத்தை எப்போது முடிவு செய்ய வேண்டுமென்றதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். என்ன செய்கிறார்? ட்வீட் பண்ணுறார். அந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள் எல்லாம் யாருடையது? அமெரிக்காவினுடைய. ஸோ அவர்கள் நினைச்ச மாத்திரத்தில் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வைஸாக அவங்க இருக்காங்க. அதை செய்கிறது சரி பிழை என்ற விவாதங்களுக்கு அப்பால் மக்கள் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய யூஎஸ் உலகத்தின் சர்வதேச கடற்பரப்புக்கு வச்சு ஒரு சம்பவத்தை செய்கிறதுக்கு இலங்கையை கேட்டு போட்டால் செய்ய போகுது. ஸோ இவங்க என்ன கதைக்கிறேன்னு தெரியாமல் எங்களுடைய நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இப்போ எரிபொருள் விலையேற்றம் நடந்தது. எரிபொருள் விலையேற்றம் நடந்ததுக்கு கணக்கு கதையெல்லாம் சொன்னாங்க. ஏற்கனவே இருப்பில் வச்சுருந்ததை கூட்டிட்டினோம், ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு அல்லது 31 நாட்களும் 36 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருக்குன்னு சொன்ன அரசாங்கம் அதுக்கும் சேர்த்து தானே விலையை கூட்டியிருக்கண்டா. இது எல்லாருக்கும் பொருந்தும் தானே. இப்போ இன்றைக்கு செட்காரன்ட்டு 1000 லிட்டர் பெட்ரோல் இருக்குது, இன்றைக்கு நள்ளிரவில் விலை கூடுது. அதுக்காண்டி அந்த செட்காரன் பழைய விலைக்கா அந்த பெட்ரோலை விற்கிறார். 1 கிலோ சீனி இன்றைக்கு என்ன விலையண்டு இருக்குது. இன்றைக்கு பெரிய ஹோல்சேல் டீலர்கிட்ட தொன் கணக்கில் சீனி இருக்கும். நாளைக்கு அதுக்காண்டி அதை குறைச்சா விற்க போகிறாங்க.
அந்த எப்போ என்ன கதைக்கிறேன்னு தெரியாமல் எங்களோட நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த பெட்ரோலுக்கு நிற்கிற லைன் அரசாங்கம் நிற்க சொல்லல, எங்களோட சனம் அந்த கடந்த கால ட்ரோமேட்டிக் இஷ்யூஸால் போய் நின்றுது, அதை விமர்சித்தாங்க. பேப்பரை பார்த்தா ஒரே சிரிப்பாக இருக்குது. இப்போ என்ன நாட்டில் நடக்குதுன்னு ஒரே சிரிப்பாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த யுத்தம் என்னத்துக்காக நடக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். எவ்வளோ சனம் சாகுது, எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நடக்குது, ஏன் இந்த அப்பாவி சனங்கள் சாகுது, எவ்வளவு சொத்துக்கள் அழியுது, எத்தனை எண்ணெய் குதங்களை போய் அழிக்கிறாங்கல்லண்டா இதுக்கு பின்னாலே பிஸ்னஸ் தான் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், நிரூபணம் எல்லா காணொலியிலையும் எங்கே எடுத்தாலும் பிஸ்னஸுக்கு கொண்டே கோர்த்து விட்றீங்களேன்ட்டு. இந்த ஈரானை உசுப்பேற்றி கொண்டிருந்த நாடுகளான ரஷ்யாவாக இருக்கலாம் அல்லது வடகொரியாவாக இருக்கலாம், ஒரு சின்ன ஹெல்ப் நேரடி இறங்கி பண்ணினார்களா? சீனாவாக இருக்கலாம், இல்லை. காரணம், இந்த சான்ஸை பயன்படுத்தி ஈரான் நிறைய நாடுகளுக்கு எண்ணெய் வர்த்தகம் செய்கிறது. அந்த வர்த்தகம் விழுந்தோடனே தங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெயை விற்பம் தான் எல்லாரும் பார்க்கணும். இந்த யுத்தமே கிட்டத்தட்ட அணுசக்திக்கு எதிரான என்று சொல்லி செய்யப்பட்டாலும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் இந்த எண்ணெய் வர்த்தகம் மாறப்போகுது, ட்ரெண்டிங் மாறப்போகுது, இந்த உலகத்தின் ஒழுங்குபடுத்தல் மாறப்போகுது. நீங்கள் யோசிக்கலாம், என்ன ஒழுங்குபடுத்தல் என்னது சொல்கிறீங்களேண்டு. இப்போ நான் 2019 உங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். நீங்கள் 2019 வந்தீங்களா, இந்த 2019 கொரோனான்ற நோய் ஆரம்பிக்க முன்னமே டிவிகளில் போடப்பட்ட விளம்பரங்களை பார்த்தீங்களா, ஃபோன்லேயே படிக்கலாம்னு சொல்லி ஷாருக் கான் அவர்களை வைத்து ஒரு விளம்பரம் நடித்தார்கள். ஃபோனில் படிக்கலாம், ஃபோன்பேயோ ஏதோ ஒரு ஆப், இது எனக்கு தெரியலை சரியாக, வடிவாக யோசிச்சு பாருங்கள். இந்த ஐபிஎல்லுக்கு இடையிலெல்லாம் அந்த ஆப் வாருது. அதாவது ஃபோனில் படிக்கலாம், ஃபோன்லேயே எல்லா சிலபஸுகளும் வருதுன்னு. அப்போ நான் யோசிச்சேன்னா புத்தக கல்வி இருக்குது, கரிக்குலம் இருக்குது, ஏன் இது இப்போவே வருதுன்னு. அதுக்கு பின்னர் கொரோனா ஒன்று பிறகு ஜூம் கிளாஸ் எந்த தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாதுன்னு மாணவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதே தொலைபேசியை சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்பட்டு விட்டு அதுக்கு பிறகு ஃபோன் அடிக்ஷன் அப்படி இப்படின்னு இப்போ பிரச்சனை போகுது, டிக்டாக்கான போகுது. நாங்களும் என்ன செய்துட்டோம், உழைப்பு வேலை எக்ஸசைஸ் அண்டு ஓடி திரிஞ்ச நாங்கள் கொரோனான்ற ஒரு விஷயத்துக்கு பிறகு ஒழுங்குபடுத்தலுக்கு பிறகு நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ தெரியாது, ஒரு செடண்டரி லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டோம். செடண்டரி என்றால் வேலைக்கு போகிறது, வாரது, சாப்பிட்றது, நித்திர ஓடுறது, திருப்ப வேலைக்கு போகிறது, ஒரு எக்ஸசைஸும் இல்லை, வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி தெரியாது, முழுக்க ஆன்லைனுக்கு மாறிட்டோம். நாங்கள் ஆரம்பத்தில் என்னத்துக்கு ஃபிசிக்கலாக நடந்து போய் ஒரு கடையில் சாமான் பண்ணுறோம்னா இப்போ சாப்பாட்டிலேருந்து எல்லாம் ஆன்லைனுக்கு மாறிட்டுது. இதை நான் ஒரு ஒழுங்குபடுத்தலாக பார்க்குறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நடக்கிற யுத்தமும் என்ன ஒழுங்குபடுத்தலைன்னு சொல்கிறீங்களா? 100% நிறைய சோலர்கள் உற்பத்தி செய்யப்பட்டது, சூரிய கலங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது, நிறைய எலக்ட்ரிக் பைக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த எலக்ட்ரிக் பைக் எல்லாத்தையும் விற்கலாம் தானே அப்படின்னு கேட்கலாமே, உங்களால் பில் வருது தானே, அப்புறம் என்னன்னு சொல்லி. எங்களுக்கு ஹியூமன் பிஹேவியர் ஒன்று இருக்குது. 21 நாள் நான் சும்மா இப்படி செய்கிறேன், 22 நாள் நான் நார்மலாகவே நான் செய்வேன். இது ஒரு உதாரணம். இது இப்படி எந்த பழக்கத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். புதிதாக ஒரு பழக்கத்தை நீங்கள் பயன்படுத்த தொடங்க போகிறீங்களா 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் வந்துடும். சொல்ல வாரது, நடுக பெட்ரோல் அடித்தவன் அந்த பெட்ரோல் பைக்கை வாழ்க்கையில் விற்க மாட்டான். அதுவும் ஏசியன்ஸ் ஸ்ரீலங்கன் எஸ்பெஷலி அந்த MP90 மோட்டர் சைக்கிள் பழைய ஸ்ரீ நம்பர்கள் சைக்கிள்கள் எல்லாம் இப்போ வச்சும் ஓடிக்கொண்டு இருப்பினோம். அந்த ஆக்கள் எலக்ட்ரிக் பைக்குக்கு டக்குன்னு மாற மாட்டினோம். அப்போ இப்படியான ஒரு தட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு உலக சந்தையில் இப்படியான ஒரு விஷயங்கள் தாண்டி இந்த விற்பனைகள் அதிகரிக்கும், ட்ரெண்டிங் மாறும். இனி சோலார் சம்மந்தமான அல்லது சூரிய கிழங்குகள் சம்மந்தமான அல்லது பேட்டரி சம்மந்தமான டிவைஸுகள் ஒரு மார்க்கெட்டிங்கில் போகும். பங்குச்சந்தை, முக்கியமாக பங்குச்சந்தையை தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரும் புள்ளி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். கோல்டு பிஸ்னஸ், அவரே பர்சனலாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட தங்க பிஸ்னஸ்ஸுகள் அவர்கிட்ட ஒரு மாளிகையே இருக்குது தங்கத்தில். ஸோ இதுகள் சார்ந்து நிறைய வியாபாரங்கள் இருக்குது மக்களே. ஸோ இதில் நிறைய பேர் நினைக்கலாம் ஈரான் அட்டிக்க போகுது புட்டுங்க போகுதுன்னு சொல்லி. நிறைய பேர் ஆசைப்படுறது மட்டும்தான். இந்த உலகத்தின் மிகப்பெரிய புலனாய்வு பிரிவுகள் அதுகளோட ஒப்படைக்க இவர்கள்ட என்னையா என்ன இப்படி செய்ய போகிறோம் அப்படி செய்ய போகிறோம் ட்வீட் போடுறீங்களா, அந்த ட்விட்டரே அவங்கடையா. ஸோ மக்கள் பார்த்துட்டு சும்மா ஒரு நப்பாசைக்கு பரவசப்படலாமே தவிர நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பயங்கரமாக எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கும், விலை இன்னும் பயங்கரமாக கூடும். அந்த மனுஷன் ஏதோ நல்லது செய்யுது. அன்றைக்கு ஒரு வங்கி அலுவலரை சந்தித்தேன். அப்போ அவர் கதைச்சு கொண்டு போயிருக்க எங்களோட ஜனாதிபதி அவர்களை பற்றி கொஞ்சம் நல்லா சொன்னார். பிறகு மாறி வார இல்லை, இப்போ என்னோட சண்டைக்கு இவரங்க அனுராக் வாலி வச்சோன்ட்ருக்காருண்டு. உண்மையை கதைக்கணும், உண்மையை தான் கதைக்கணும். இந்த காலத்தில் மீடியா 100% எல்லாமே பக்கச்சார்பு. நான் பிழையானதை பிழையென்று கதைப்பேன், சரியானதை சரியென்று கதைப்பேன். இந்த கவர்மெண்ட் செய்கிற ஒரு வேலை, இந்த காசை கவர்மெண்ட் என்ற ஒரு அரச இயந்திரம் இல்லை அரச பொறிக்க வச்சுருக்காம லிக்விட் மணியை மக்களுக்கு கொடுத்து விடுது. நல்ல உதாரணம் டிட்வா புயல். சில பேர் அதை அரசியல் சார்பானது என்று சொல்லிச்சினோம், ஓட் பேங்க் அதிகரிக்கிறதா கொடுத்தோன்னு சொல்லிச்சினோம். உண்மையாக ஏழை மக்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பி தெரியுமா? அந்த சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு ஜனாதிபதியாக இவர் இருக்கிறார்.
இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கிலும் தான் பிஹேவியர் சேஞ்ச் அதுங்கிற சனம் பிஹேவியர் சேஞ்ச் குறிப்பிட்ட அளவு சில பேர் அந்த பழைய ஞாபகங்கள் நிறைய மக்களுக்கு இருக்குது. சிம்பிளாக சொன்னால் மலையகத்தில் போய் அங்கே மலையக மக்கள்கிட்ட கையில் கொடுத்து கதைச்சு அந்த மக்களை வளைச்சி போட்டுட்டார் ஜனாதிபதி. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இயற்கை பேரிடர் இடம்பெற்ற இடங்கள் சவுத்துகளில் நிறைய இடங்கள் எல்லாம் அப்படி வந்துடுது. இப்போ ஒரு பிழையான விஷயத்தை செய்தால் சனமே கேள்வி கேட்குற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ இந்த கவர்மெண்ட்டை கதைக்கிறதுக்கு கதை இல்லாமல் இவங்க சும்மா நான் நின்றிருந்தால் லைனில் நிற்க விட மாட்டேன், பெட்ரோல் விலை அதிகரிப்புக்கு எதிராக கூக்குரலிட வேண்டும். நீங்கள் என்ன பெட்ரோல் செய்கிறீங்களா இந்த நாட்டில்? இல்லையே. 100% அரிசியில் இருந்தெல்லாம் இறக்குமதி செய்கிற ஒரு வங்குரோத்து அடைஞ்ச நாடாக நாங்கள் வந்துட்டோம். எப்பயோ 90ஸ்லேயே மெல்லமாக கொண்டு வந்துட்டோம். நிறைய என்ஜிஓஸுக்களால் கொண்டு வந்து இலவசம் தந்து எங்களை அடிமைப்படுத்தி விதை இல்லாத மரக்கறிகள் அது என்று சொல்லி இப்போ அவன்கிட்ட விதை வேண்டுன்றாலும் அவன்கிட்ட நாங்கள் தங்கி நிற்கிறோம். எங்கட எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எங்களோட நாட்டு மாட்டையும் அழிச்சு போட்டு எங்களோட சுதேச இனங்களையும் தாவரங்களையும் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு மெதுவாக தங்கி இருக்கிற கம்யூனிட்டியாக கொண்டு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஏதாவது செய்துன்றோன்னே இவங்க சொல்கிறது நானுண்டா இவ்வளோ விலை கூட விட மாட்டேன். உலக சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு பீப்பாய் பேரல் மசாகுன்னு $100 கிட்ட நேற்று மட்டும் அதை இருக்குது. ஏன்னு நினைக்கிறீங்க? சும்மா நிற்கிற எல்லாத்துக்கும் குண்டடிச்சு அழிச்சா ரெண்டு பக்கமும் உலக சந்தையில் இல்லாமல் தானே என்ன செய்யும்? இதுக்கு இல்லை இந்த சம்மந்தப்பட்ட நாடுகள்கிட்ட பெட்ரோல் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? வீட்டை தாராளமாக இருக்குது. அதில் பாதிக்கப்பட போகிறது எங்களை மாதிரியான வளர்முக நாடுகள் தான். ஸோ நான் சொல்ல வர்றது எதிர்காலத்தில் எரிபொருள் பற்றாக்குறை கண்டிப்பாக வரலாம் 100%. இதை விட விலை இன்னும் கூடலாம். அதுக்காண்டி சும்மா கவர்மெண்ட்டை பற்றி விமர்சித்து கொண்டிருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஏன்னா அந்த வங்கி ஊழியர் சொன்னதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவர் சொன்னார், இந்த கவர்மெண்ட் நீங்கள் என்ன உதவியாக நிறுவன், எனக்கு எந்த பார்ட்டி தெரியாது, எந்த கட்சி உதவி. நான் சொன்னேன் நல்ல விஷயம் பண்ணால் எதுவும் கதைக்கிறதான். அதில் என்னென்ற இந்த கவர்மெண்ட் காசை கொஞ்சம் மக்கள்கிட்ட விடுதில்லை, அது கொஞ்சம் நல்ல விஷயம் மாதிரி இருக்கலோன்ற ஒரு வங்கி ஊழியர் சொல்லிக்க எனக்கு ஓஹோ அது அப்போ சாதாரணமான மக்களின் மனோநிலையில் அது எப்படி இருக்கும்? அப்படி இருக்க இது உலகத்தில் இருக்கிற பாரிய மாற்றங்கள். இதுக்கு நாங்கள் சரியோ பிள்ளையோ ஆட்பட்டு தான் ஆக வேண்டும். என்னென்னு சொல்கிறது, 100 பேருக்கு காய்ச்சல் தனிமன் வருதுன்றா நீங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு இருந்தால் நீங்கள் வரத்தான் வரும், உங்களுக்கும் வரந்தான். ஒரு வேலை வந்துடுதுன்னு சொல்லாமல், இல்லை எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு சாட்டாமல், அல்லது வடிவேல் சொன்ன மாதிரி எவனோ செய்வினை வச்சிருக்கிறான்னு சொல்லாமல் உலகத்தில் இப்படி மாற்றங்கள் நடக்குது. அதில் தங்கி இருக்கிறோம் நாங்கள். அப்போ நாங்களும் அதுக்கு சரியோ பிள்ளையோ ஆட்பட்டு தான் ஆக வேணும், வேறு ஒன்றுமே செய்யலாது. நாங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலை தேவையில்லாத ஆடம்பரங்களை விட்டுட்டு சின்ன சேமிப்புகளை செய்ய வேணும். தேவையில்லாமல் காசை சிலவழிக்கக்கூடாது. பழையபடி அதான் சேக்குலர் எக்கனாமி என்றதை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருப்பேன், 2-3 வீடியோக்கு முன்னே தட்டி பாருங்க. ஒரு ஷர்ட்டு, இப்போ இந்த ஷர்ட்டு நான் ஒரு 4-5 வருஷமாக வச்சுருக்கேன். இதை எறியணுமோ தேவையா? இல்லை, புதுசாக தான் கிடையாது. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போட்டுக்கொண்டு போகலாம். அப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் எங்களுக்கு சுற்றி பணத்தை சிலவழிக்கிறதுக்கு நிறைய பொறிகள் வைக்கப்பட்டிருக்கும். நிறைய விளம்பரங்கள் எங்களுக்கு அனுப்புவாங்க. அதுகளுக்கு ஆட்கொள்ளாமல் தேவையில்லாமல் லொக்காகாமல் காசை வச்சுருந்தா என்ன மாற்றங்கள் நடந்தாலும் அதை செய்து கொள்ளலாம். அல்லது ஒரு அசையாத சொத்தா ஒரு காணியோ அப்படி ஏதாவது முதலீடு செய்கிறதால ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்கும். உணவுப் பொருள் சார்ந்து எரிபொருள் சார்ந்து கட்டாயம் இதை செய்ய வேணும். எங்கள்கிட்ட விவசாயத்தை நிறைய பேர் வீட்டு தோட்டங்களை ஆரம்பிக்க வேணும். இனி கட்டாயம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் செய்து தான் ஆகணும். நீங்கள் செய்ய போகிறீங்களான்னு கேட்டால் நானும் செய்ய தான் போகிறேன். உங்களுக்கு வீடியோ எல்லாம் போடுவேன்னு பாருங்கள். நான் முந்தி செய்தது இப்போ யூடியூப் சார்ந்து நேரங்கள் இல்லாதால செய்கிறதில்லை. இப்போ திருப்ப பெரிய அளவில் நானும் செய்யத்தான் போகிறேன். அதே மாதிரி காசை தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை வேண்டக்கூடாது என்றால் தான் ஓரளவு தப்புவோம். எனக்கு தெரிந்த ஒரு 6 மாதத்துக்கு இப்படியான பிரச்சனை தொடரலாம், இன்னும் மோசமும் ஆகலாம். சும்மா கவர்மெண்ட்டை சொல்லி கொண்டிருக்காம இப்போ இருக்கிற ஆக்கள் இந்த அதான் ஒரு நாட்டில் நல்ல அரசியல் தலைமைகள் இருந்தால் தான் அந்த நாடு முன்னேறும் அறிவியல் ரீதியாக. என்னென்றும் இது ஒரு குரோனிக் மாதிரி சும்மா அந்த நான் எங்கே அடித்தாலும் காலை தூக்குற மாதிரி எங்கே பார்த்தீங்களா இவையெல்லாம் கூட்டி போட்டணும் பார்த்தீங்களா எல்லாமே தான் ட்ரீட்மெண்ட் கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன சஜஷன் செய்ய போகிறீங்கன்றது தான் அவர்கள் செய்ய வேணுமென்றது மக்கள், எங்களை போன்ற மக்களது எதிர்பார்ப்பு. இது எந்த விதமான 100% டிஸ்க்ளைமர், எந்த விதமான அரசியல் நோக்கம் இல்லாத ஒரு கருத்து என்னுடைய. ஏன்டா சும்மா கதை இல்லாமல் பப்ளிக்காகவே தெரியுது. முந்தி மாதிரி இல்லை, உலகம் திறந்தண்டையில் இருக்குது. அப்போ ஃபோனை பார்த்தா விளங்குது உலகத்தில் அப்படி நடக்குது. ஸோ எங்களுக்கும் இதால் எஃபெக்ட் பண்ணப்பட போகுது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலும் இப்போ பெட்ரோலுக்கு சனம் லைனில் நிற்கிது. யூரோப்பில் 2.6 யூரோ அப்படி அது 2.6 or 2.3 யூரோ, கிட்டத்தட்ட இலங்கை காசில் 666 ரூபாய்க்கு யூரோப்பில் பெட்ரோல் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு வரலாற்றில் இல்லாத ஒரு அதிகரிப்பு. ஏன் சும்மா அடக்கிற பெட்ரோல் குண்டு எனக்கு குதாங்களுக்கும் அதற்கும் போன்ற குண்டுகளை போட்டுக்கொண்டு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாது. எல்லாமே பிஸ்னஸ் தான் பின்னால் மக்களே, 100% பிஸ்னஸ். இதுக்குள்ள நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஆப்பிட்டுட்டோம்.
எங்களை ஒரு தரும் கணக்கெடுக்கவே மாட்டாங்களா, அவங்களெல்லாம் பெரிய வல்லரசுகள். ஸோ எங்களோட இவையை கேட்டு தான் ஏதோ கப்பல் அடிக்கணும் இந்த மாதிரி எதிர்கட்சிகள் அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறது வந்து என்ன விதத்தில் நியாயம்னு தெரியல. உள்ளதை உள்ளபடி கதைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இனி என்ன மாதிரி இது போய்கொண்டு இருக்கும்ன்றதை உங்களுடைய கருத்தாக மறக்காமல் சொல்லுங்கள். ஏண்டா இவ்வளவு வெண்மம் உங்களுக்கு என்றதான் என்னுடைய கடைசியாகவும் அந்த கேள்வியாக இருக்குது. அரசாங்கத்தில் உங்களுக்கு என்னடா வெண்மம், அல்லது அனுர அரசாங்கத்தின் மீது என்ன வெண்மம் என்றதான் கேள்வியாக இருக்குது. என்னடா ஏதோ செய்து கொண்டிருக்காங்க இவங்க இப்போ இந்த நேரம் நின்று மக்களை ஒரு வித்தியாசமாக எடியூகேட் பண்ணி ஒரு அவேர்னஸ் பண்ணி அந்த பொலிட்டிக்ஸ் இங்கே இல்லையே எங்களுடைய நாட்டில். தான் கவலை. மறக்காமல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.